இந்த கொள்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை, நீ என்னை வந்து எவ்வளவு கொடுமை செய்தாலும் நான் அதை பற்றி கவலைப்படல, நான் மாற மாட்டேன். எவன் காம்ப்ரமைஸ் ஆகிறானோ அவன் சாதி இந்து ஆயிட்டான், எவன் காம்ப்ரமைஸ் ஆகலையோ அவன் தலித்தா நிற்கிறான். இன்னைக்கு அன்காம்ப்ரமைஸ்டு சொசைட்டி. அவன் உன்னோட சமரசமாக முடியாது. இவன் வந்து அடி உதைக்கு பயந்தான். ஏன்னா அன்னைக்கு நாட்டில் ஆண்டுகிட்டு இருந்தவன் மன்னர்கள் பூரா அந்த கருத்தியலுக்கு உடன்பட்டான். அந்த பண்பாட்டு கலாச்சார தமிழ் வந்து கோயிலுடைய கருவறைக்குள்ள இருந்த தமிழை தூக்கி போட்டு சமஸ்கிருதத்தை வச்சான். அதே மாதிரி வந்து அங்கிருந்த பூசாரியை தூக்கி வெளியே போட்டு பார்ப்பனர்கள் உள்ள வச்சான். அன்னைக்கு இருந்த வேள்வி முறையை தூக்கி உள்ள போட்டு இவன் சொல்ற யாக முறையை கொண்டு வந்து வச்சான். இதுக்கெல்லாம் யார் செஞ்சது? ஒன்று யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீ இருக்கிற இடத்துல நீ இருக்கிற, நான் இருக்கிறேன். இந்த சோஷியல் ஆர்டர் எப்படி உருவாகி இருக்க முடியும்? எந்த ஆர்டருமே த்ரூ வயலன்ஸ் ஒன்லி யூ கேன் எஸ்டாப்ளிஷ். நீ வந்து ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு நீ உருவாக்குறனா, ஒழுங்குனாலே வன்முறையிலிருந்து பிறப்பது தான். நான் வயலன்ஸில்